கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தை காண்பதற்கு உதவி செய்தார். ஜூலை முழுவதும் அவர் நல்லவராய் இருந்தார். அதற்காக நன்றி தெரிவிப்போம். ஆகஸ்டுக்காக நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜூலை மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் நல்லவராயிருந்தீர், உண்மை உள்ளவராயிருந்தீர். எத்தனையோ மேடு பள்ளங்கள், கால்கள் சறுக்கின வேளைகளில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. நெஞ்சில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் எங்களை தேற்றினது. மனிதர்கள் எங்களை விழுங்க வந்த போது நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தீர். வெள்ளம் போல சத்துரு வந்தபோது நீர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினீர். நன்றி சொல்கிறோம். We thank you, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you. நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உண்டாவதாக, சமாதானம் பெருகுவதாக. எங்களையும் எங்களுடைய சார்ந்தவர்களையும் குடும்பங்களையும் தேசத்தையும் சபையையும் தலைவர்களையும் உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய மகிமைக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வேலையடைத்து காப்பீராக, வழிநடத்துவீராக, ஆலோசனை சொல்வீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, ஆத்துமாக்களை தருவீராக. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வி, வேலை, தொழில் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ, முன்மாதிரியாய் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி போடும். கிறிஸ்துவ நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள்ல சிக்கியிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும், அவர்களை விடுவியும். உபத்திரவப்படுத்துகிறவர்களை சந்தியும். பவுலை சந்தித்ததை போல சந்தியும், அல்லது ஏரோதை சந்தித்தது போல சந்திக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய
நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பாரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ, கைவிட காத்திடும் பாரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கு தருவீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. கடனில் இருக்கிற மக்களை தூக்கி எடுப்பீராக. எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வார்த்தை இந்த மாதத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திற்காக ஆண்டவர் உணர்த்தின வசனம் மத்தேயு 5:5. Matthew 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாக்கியவான்கள் என்பதற்கு மூலமொழியில் போடப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சந்தோஷம், ஆவிக்குரிய செழிப்பு, தேவனுடைய தயவு, வெளிப்புறத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உள்ளுக்குள் இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அப்படிப்பட்ட பாக்கியவான் அப்படின்றது ஏதோ ஆசீர்வாதம், சுருக்கமாக சொல்லலாம், ஆசீர்வாதமும் சந்தோஷமும் கலந்த ஒரு நிலைமை. ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, ஆவிக்குரிய செழிப்பு. அதே போல் தேவனுடைய தயவு. வெளிப்புறத்தை பற்றி கவலை இல்லை. படிப்போ வேலையோ, ஆணா பெண்ணா, பணக்காரங்களா ஏழையா, அழகானவங்களா இல்லையா, வெளிப்புற சூழ்நிலையை பற்றி அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்பதுதான் அந்த பாக்கியவான்கள் என்பதற்கான ஒரு பொருள். சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்தம் என்பதற்காக அந்த மூலமொழியில் போடப்பட்ட இந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கம் மைல்டு, ரொம்ப மென்மையானவர்கள், பேஷண்ட், பொறுமையானவர்கள், லாங் சஃபரிங், ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். சகிப்புத்தன்மை, லாங் சஃபரிங் அப்படின்ற வார்த்தைக்கு நெடிய சாந்தம் அப்படின்றது தான் நேரடியான மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிளில். ஆனால் அதில் சகிப்புத்தன்மை என்பது மிக சரியான தமிழ் வார்த்தை. சகிப்புத்தன்மை, ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல். பொறுமை நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சகிப்புத்தன்மை தான் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த நாட்களில். சகிக்கிறது, ஒருத்தர் பண்ணுறத, ஒருத்தர் பேசுகிறத சகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப அது குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் அதுதான் இந்த பூமியை சுதந்தரிப்பதற்கான ஒரு வழியை திறந்து கொடுக்கிறது. அதே போல் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்வது. மென்மையாக நடந்துக்கிட்டால் தலைக்கு மேலே ஏறிடுவாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்வாங்க. சாஃப்ட் ஸ்போக்கன், அந்த மாதிரி ரொம்ப மென்மையாக பேசினா தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. கொஞ்சம் கடினமாக தன்னை காட்டணும். ஏதாவது ஒரு விதத்தில் முகத்தையோ அல்லது தன்னுடைய தோற்றத்தையோ அல்லது பேச்சையோ ஏதோ ஒன்று கொஞ்சம் கடினமாக காட்டினாதான் பயப்படுவாங்க, மதிப்பாங்க, காரியம் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் பைபிள் அதற்கு மாறான ஒரு கருத்தை சொல்கிறது. சாஃப்ட் ஸ்போக்கன், மைல்டு, சகிப்புத்தன்மை, மென்மையாக நடந்து கொள்வது, மென்மையாக பேசுவது,
ஒரு போலீஸ்காரர் எப்படி மென்மையாக பேச முடியும், மென்மையாக நடந்து கொள்ள முடியும்? முடியும் என்று சில போலீஸ் அதிகாரிகள் நிரூபித்திருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் பெரும்பாலான போலீஸ்காரர்கள் மென்மையாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். உளவியல் ரீதியாக விசாரிக்கிறார்கள். வேற வழி இல்லைன்னா தான், அது கடைசி கட்டத்தில் வேற வழி இல்லைன்னா அவர்கள் கடினமாய் நடந்து கொள்கிறார்கள். எடுப்பில் கடினமாய் நடந்து கொள்வதில்லை. அதனால அதுதான் நமக்கு ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை பற்றி இங்கே போடலை. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு, இந்த பூலோக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு சகிப்புத்தன்மை வேணும், மென்மையான ஒரு போக்கு வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. நான் பரலோகத்தை சுதந்திரிச்சா மட்டும் போதாது. லாசர் மாதிரி, ஐஸ்வர்யவான் லாசர் ஓமானத்தில் வர்ற மாதிரி, லாசரு இந்த பூமியில் இருந்த வரைக்கும் அவனுக்கு வியாதி, அவனுக்கு பண கஷ்டம். ஆனால் அங்கே போய் நல்லா இருந்தான். இறந்த பிறகு ஆபிரகாமினுடைய மடியில் நல்லா இருந்தான், தேற்றப்பட்டான், இளைப்பாறினான். அது அல்ல, அது பரலோகத்தை சுதந்திரிப்பது, பரலோகத்தை மட்டும் சுதந்திரிப்பது. பரலோகம் தான் நமக்கு முதல்ல, அதற்கடுத்தாப்புல நம்ம பூமியையும் சுதந்திரிக்க வேண்டும். யோபுவை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கு யாக்கோபை போல இந்த பூமியையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார், மலைப்பிரசங்கத்திலேயே சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே சகிப்புத்தன்மையையும் மென்மையான போக்கையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த மாதத்திலே பூமியை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வெளி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் விளங்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.